எனக்கு தெரிஞ்சது மாதிரி ஒரு டேஸ்ட்டான ஹெல்த்தியான ஒரு பிரெட் ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாண்ட்விட்ஜ்னு கூட சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் குட்டி குட்டியாக நறுக்குன பெரிய வெங்காயம் கொஞ்சம், தக்காளி கொஞ்சம், அதுக்கப்புறம் குடமிளகா கொஞ்சம், எல்லாமே குட்டி குட்டியாக நறுக்குனது. இதில் வந்து கொத்தமல்லி தழையும் நம்ம போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் குருமிளகு, கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஏன்னா கரம் மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் பிடிக்கும். நான் வந்து இன்னைக்கு எனக்கு மட்டும் தான் செய்கிறேன், அதனால 2 முட்டை போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா நுர வர அளவு நல்லா நம்ம அடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தோசைக்கல் அடுப்பில் வச்சு கல் சூடானோன்னா கொஞ்சமாக நெய் தேய்ச்சிட்டு, அப்புறம் வெங்காயம் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு, நம்ம கலக்கி வச்சுருந்த முட்டையை வந்து ஊற்றி நல்லா கல்லுக்களவில் சுற்றி ஊற்றி விடலாம். ஏன்னா ப்ரெட்டு மேலே வைக்கும்போது திகையணும்ல, அதுக்காக. நான் வந்து கோதுமை ப்ரெட்டு தான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். 2 ஸ்லைஸ் தான் வச்சுருக்கிறேன். வச்சு நல்லா அமுத்தி விட்டுட்டு மேலே வந்து நெய் நான் தேய்ச்சிக்கிறேன். நீங்கள் பட்டர் கூட போட்டுக்கலாம், இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி இதெல்லாம் மேலே தேய்ச்சிக்கலாம், நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இல்லை, அதனால நான் அதெல்லாமே பண்ணலை. அதுக்கப்புறம் இது வெந்த உடனே வந்து நம்ம பார்த்து மெதுவாக திருப்பி போடணும், இல்லைன்னா அந்த சைடில் இருக்க முட்டையெல்லாம் பிஞ்சு போயிடும். நல்லா இப்படி அமுத்தி விட்டுட்டோன்னா அந்த முட்டை நல்லா வெந்துடும். அப்புறம் எக்ஸஸாக இருக்கிற அந்த முட்டையை வந்து நம்ம நல்லா மடித்து உள்ளே விட்டுட்டு, இந்த மாதிரி இப்படி மடித்து இப்படி எடுத்துட்டோன்னா சூப்பராக சாண்ட்விச் ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கொஞ்சம் வெளியிலலாம் நீட்டிகிட்டு இருக்கோம், என்னென்னா நம்ம கடையில் செய்கிறதில்ல, வீட்டில் செய்கிறது. ஹெல்த்தியாக இருக்கிறதுன்னு மட்டும் நம்ம பார்த்தா போதும். பாருங்கள் இப்படி எடுத்துகிட்டு சாஸ் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ஏன் யோகத்துக்கு சாஸ் இல்லை, மறந்துட்டேன் வாங்குறதுக்கு. இருந்தாலும் இப்படி எடுத்து கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்குறீங்களான்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.